2 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசப்பா 2 விஷயம் நம்மளோடு பேச போகிறாங்க. ஒன்று வெற்றி கொடி, இன்னொன்று அவரை அறிகிற அறிவின் வாசனை. இந்த 2 விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். வெற்றிக்கு விரோதமாக சில கொடிகள் உங்கள் வாழ்க்கையில் பறந்து கொண்டிருந்திருக்கலாம். தேவையில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் நம்மோடு பேசுகிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் பிடுங்கி போட்டு வெற்றியின் கொடியை நாட்டுகிறார். எகோவா நிசி என்கிற வெற்றி கொடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் பறக்கட்டும். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும். கர்த்தர் காண்பித்து தந்த ஒன்று, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நான் சொல்ல விரும்பலை. பட் ஒன்று நாட்டப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் பிடுங்கி ஒரு வெள்ளை கொடியை நாட்டுகிறார். அதுதான் எகோவா நிசி என்கிற வெற்றி கொடி. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஒன்று நாட்டி இருக்குது, அதை ஒருவர் பிடுங்கிட்டு இன்னொன்றை நடுகிறார். அதுதான் எகோவா நிசி என்கிற வெற்றி கொடி. இது ஒரு காட்சியாக எனக்கு முன்பாக வந்தது. இந்த வசனத்தை கர்த்தர் காண்பித்து தந்தார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பிடுங்கி போடுவாராக. எகோவா நிசி என்கிற வெற்றி கொடியை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாட்டுவாராக. எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இனிமே வெற்றி வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். நெக்ஸ்ட், எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில் வாசனை வெளிப்படணும். அந்த வாசனையை தடுக்கும்படி சில அசுத்த கிரியைகள் உள்ளே இருக்குது. இப்போது ஒரு இடத்துல ஒரு குட் ஸ்மெல் வர்றதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்தாலே போதும், அதில் இருக்கக்கூடிய எல்லா குட்டுமே மறைஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க, என்னை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட போகிறது. எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் உங்களை நறுமணமாக வீச பண்ண போகிறாங்க. அந்த நறுமணத்தை, அந்த வாசனையை தடை பண்ணுவதற்காக சாத்தான் போட்ட சில திட்டங்கள், அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கிறார். ஏன் அப்படின்னா அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட போகிறது. அந்த வாசனையை தடுக்கும்படி சாத்தான் சில திட்டங்களை போட்டான். சில அசுத்தமான பேட் ஸ்மெல்லை கொண்டு வரணும்னு அவன் போட்ட திட்டம் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற திட்டம். நீங்கள் நறுமணமாய் வீச போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் மாற்றி நறுமணத்தை வீச பண்ண போகிறார். அண்ட் நீங்கள் ஒரு நறுமணமாய் பலருடைய வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க. அதுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனை. இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட நன்றி சொல்ல போகிறோம். இந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற இந்த 2 ஆசீர்வாதத்திற்காக நன்றி அப்பா. என்னோடு நீங்கள் பேசுனீங்க. நன்றி சொல்லுகிற இந்த நேரத்திலேயே கர்த்தர் இதை நிறைவேற்ற போகிறாங்க. சிலவைகளை பிடுங்கி சிலவைகளை நாட்டப் போகிறார். சில அசுத்த கிரியைகளை வேரோடு அழித்து நறுமணத்தை வீச பண்ண போகிறார். நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு
தேவையில்லாதவைகளை பிடுங்கி போட்டு யெகோவா நிஸ்ஸி என்கிற வெற்றி கொடியை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாட்டினதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் மாற்றி நறுமணத்தை தடுக்கிற எல்லா அசுத்த கிரியைகளையும் கர்த்தர் வேரோடு அழித்து போட்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. என்னோடு பேசின இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இதை தான் சொல்ல போகிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் யெகோவா நிஸ்ஸி என்கிற வெற்றி கொடி, என் அப்பாவை அறிகிற அறிவின் வாசனை என் வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. இது ரெண்டையும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில் சிலவைகளை நடப்பிப்பாராக. யெகோவா நிஸ்ஸி என்கிற வெற்றி கொடி பறக்கட்டும், வாசனை வெளிப்படட்டும். ஆமென். Have a blessed day. God bless you.